இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை இது ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்றதை விட செல்ஃப் லவ் ஸ்டோரின்ட்டு சொல்லலாம். ஏன்னா இந்த கதையோட எண்டில் நம்ம எல்லாருமே செல்ஃப் லவ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ன்றதை ரியலைஸ் பண்ணுவோம். படத்தோட ஆரம்பத்தில் ஜாய்னு ஒரு பொண்ணு ஹாங்காங் ஏர்போர்ட்ல இருந்து கனடா போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஏன் இங்க ஹாங்காங் வந்தாங்க, இப்போ ஏன் கனடா போறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்க்கறாங்க. ஆக்சுவலா ஜாயோட சொந்த நாடு வந்து பிலிப்பைன்ஸ். நம்ம நாட்டில் மக்கள்லாம் எப்படி சவுதிக்கும் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்க்கும் வேலைக்கு போவாங்களோ அதே மாதிரி பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த மக்கள் ஹாங்காங்க்கு வேலை தேடி போவாங்க. அவங்க ஒரு ஸ்கில்டு ஒர்க்கரா போக மாட்டாங்க, சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒரு வேலையை தான் செய்வாங்க. ஏன்னா பிலிப்பைன்ஸோட பொருளாதாரம் ரொம்பவே கம்மி. ஸோ அவங்க ஹாங்காங்ல ஏர்ன் பண்றது பிலிப்பைன்ஸ் பேசோல அதிகம். அதை வச்சு எப்படியாவது ஃபேமிலியை ஓட்டலாம்ட்டு தான் போவாங்க. அண்ட் என்னதான் அவங்க படிச்சிருந்தாலுமே அவங்கள ஹாங்காங்ல ஒரு டொமஸ்டிக் ஹெல்ப்பரா தான் கூப்பிடுவாங்க, லைக் அன்ஸ்கில்டு ஒர்க்கரா தான் ஹையர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஜாய் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஹாங்காங்ல வந்து ஒரு டொமஸ்டிக் ஹெல்ப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல போதுமான வருமானம் வராதனால நைட்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸும் பண்ணுவாங்க. பட் ஆனா அது இல்லீகல். அந்த மாதிரி ஒரு நாள் நைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஜாய் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்ட்டு ஒரு இடத்துல ஓடி போய் ஒளிறாங்க. அப்போ அங்க ஒருத்தர் வந்து ஒளிஞ்சது போதும் உன்னோட ஐடி கார்டு கொடுன்ட்டு கேக்குறாரு. அடடா வசமா மாட்டிக்கிட்டோம் போலன்ட்டு ஜாய் ஐடி கார்டு எடுத்து அவர் கையில கொடுக்குறாங்க. அந்த ஆளு போலீஸ்ன்னு நினைச்சிட்டு ஜாய் அழுகுறாங்க. இந்த மாதிரி என்ன ஜெயில போட்டுறாதீங்க, நான் என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷனுக்காக தான் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்றேன், ஸோ என்ன தயவு செய்து ஜெயில போட்டுறாதீங்கன்ட்டு அழுகுறாங்க. அப்படியே மேலே எட்டி பார்த்தா அது போலீஸ் கிடையாது, ஈத்தன்ட்டு ஒரு பையன். அவன் ஹே ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, நான் உங்க பேர் என்னன்னு பாக்குறதுக்காக தான் ஐடி கார்டு வாங்கினேன் அப்படின்ட்டு ரொம்ப கூலா சொல்றான். செம்ம கடுப்பா ஒரு ஜாய் எழுந்து ஈத்தனை என்ன பண்றாங்கன்றத பாக்குறதுக்கு முன்னாடி ஜாயோட லைஃப்ல ரீசெண்டா 4 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களும் அண்ட் அவங்க லைஃப்ல இந்த ஈத்தன்ற பையன் எப்படி வந்தான்றதையும் ஒரு சின்ன ரீகேப்ல பாத்துருவோம். சோ 4 மாசத்துக்கு முன்னாடி ஜாயோட கசின் பொண்ணு மேரின்ட்டு ஒருத்தவங்க ஜாய் இங்க வேலைக்கு வந்த மாதிரியே அவங்களும் வராங்க. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதனால மேரியை பிக்கப் பண்ணிட்டு ஹாங்காங்ல எல்லா சண்டேஸுமே ஒரு ஹப் மாதிரி ஒன்னு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல பொருட்கள் எல்லாம் ரொம்ப சீப்பா கிடைக்கும் சண்டேஸ் மட்டும். அண்ட் இந்த மாதிரி டொமஸ்டிக் ஹெல்ப்பரா ஒர்க் பண்றவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது வேலை கிடைச்சாலும் கிடைக்கும். அதனால அந்த இடத்துக்கு மேரியை கூப்பிட்டு போயிட்டு ஜாய் அவங்க 2 ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒர்க்னா ஃபுல் டைம் ஜாப்லாம் கிடையாது, சும்மா அன்னைக்கு ஒரு நாள்ல முடிக்கிற மாதிரி ஏதாவது பார்ட் டைம் ஜாப். அப்போ மேரி என்ன நீங்க ஏதாவது ஆஃபீஸ் ஒர்க் பார்ப்பீங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்ட்டு ஷாக்கா கேட்குறா. ஏன்னா ஜாய் வந்து பிலிப்பைன்ஸ்ல நர்சிங் முடிச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, நீ என்னதான் ஊர்ல நல்லா படிச்சிருந்தாலுமே ஹாங்காங்ல டொமஸ்டிக் ஹெல்ப்பரா தான் எடுப்பாங்க, நீ 2 வருஷத்துக்கு இது ஒர்க் பண்ணி தான் ஆகணும், நீயும் இப்போ அந்த மாதிரி தான் வந்திருக்கிற, உங்ககிட்ட இந்த வேலை தான் பண்ணணும்னு சொன்னா நீ ஊர்ல இருந்து கிளம்பிருக்க மாட்டேன் தான் உங்ககிட்ட ஆஃபீஸ் ஒர்க்னு சொல்லி ஏமாத்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹே அவளை ஏன்டி முத நாளே பயன்படுத்துறீங்கன்ட்டு ஜாய் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை திட்டுறாங்க. அப்போ ஜாய்க்கு ஒரு கால் வருது. எங்க இருந்துன்னா கனடா எம்பசில இருந்து ஒரு கால் வந்திருக்கும். ஜாய் இங்க இந்த 2 வருஷம் கான்ட்ராக்ட் முடிஞ்சிட்ட பிறகு அவங்க படிச்ச நர்ஸுக்கு ஏத்த மாதிரி வேலை, அதாவது நர்ஸ் வேலைக்காக கனடால அப்ளை பண்ணிருப்பாங்க. அது ரிலேட்டடா ஒரு கால் வந்திருக்கும். கால்ல உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம், இன்னும் 5000 கெனடியன் டாலர்ஸ் வேணும் ஃபர்தர் ப்ராசஸ்க்கு சொல்லி சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு சோகமா போனை கட் பண்றாங்க. ஏன்னா ஜாய் கிட்ட அப்போதைக்கு அந்த அமௌண்ட்ல பாதி அமௌண்ட் தான் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஜாயோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க, உன்னோட கஷ்டம் ரொம்ப புரியுது ஜாய், எனக்கு நான் வேணா என் பாஸ் கிட்ட பேசட்டுமா, நைட் ஷிஃப்ட்டுக்கு ஆள் வேணும்னு சொல்லி இருந்தாருன்ட்டு கேட்கறாங்க. அப்போ ஜாயோட ஃப்ரெண்ட் எல்லாம் அவளுக்கு இன்னும் கான்ட்ராக்ட் முடிய 4 மாசம் தான் இருக்கு, எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் பார்த்தா அவ மாட்டிப்பா, அவளை தேவையில்லாம பிரச்சனைல மாட்டி விடாதுன்ட்டு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஜாய்க்கு எக்ஸ்ட்ரா மணி கண்டிப்பா தேவைன்றதுனால நீ பாஸ் கிட்ட கேட்டு சொல்லு, நான் வரேன்ட்டு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் அங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு மேரியை கூட்டிட்டு போய் அவங்க வேலை பார்க்குற வீட்டுல விட்டுட்டு ஜாய் அவங்க வேலை பார்க்குற வீட்டுக்கு வராங்க. அங்க ஜாயோட ஓனரமா அன்னைக்கு பயங்கர டென்ஷனா லேப்டாப்ல ஏதோ கணக்கெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஜாய் வந்துட்ட பிறகு, வந்துட்டியா ஜாய், நானே உன்னை கூப்பிட்டு பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்ட்டு ஜாயை கூப்பிட்டு, நீ நாளில இருந்து வேலைக்கு வராதமா, என்னோட கணக்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு, ஸோ உன்னை டெர்மினேட் பண்ணலாம்ட்டு இருக்குன்ட்டு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்குற ஜாய்க்கு தூக்கி வாரி போட்டுச்சு. மேம் நீங்க திடீர்னு இப்படி சொன்னா நான் என்ன மேம் பண்றது, என் கான்ட்ராக்ட் முடிய இன்னும் 4 மாசம் தான் இருக்கு, இந்த வேலையை விட்டா எனக்கு வேற வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மேடம், ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்கன்ட்டு கெஞ்சுறாங்க. அதுக்கு அந்த ஓனரமா, ஜாய் புரிஞ்சுக்க ஜாய், என்னோட ஆஃபீஸ்ல சம்பளம் கம்மி பண்ணிட்டாங்க, ஸோ அதனால உனக்கு மாசம் சம்பளம் தரதுக்கு எனக்கு கஷ்டமாயிடும் ஜாய்ன்ட்டு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு ஜாய், மேம் எனக்கு நீங்க வேணா பாதி சம்பளம் மட்டும் தாங்க மேம், வேலையை விட்டு மட்டும் நிறுத்திடாதீங்க, நான் நைட் இங்க ஒரு ஓரமா தங்கிக்கிறேன், சாப்பாடு கூட இங்க சாப்பிட மாட்டேன் மேம், நான் வெளியே ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன், நைட் ஏதாவது எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துக்கிறேன், ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க மேம்ன்ட்டு அல்லாத குறையா கெஞ்சுறாங்க. அதுக்கு அந்த ஓனர், நீ நைட் எக்ஸ்ட்ரா வேலைலாம் பார்த்தீங்கன்னா அது இல்லீகல்மா, மாட்டிக்கிட்டா எனக்கும் பிரச்சனை வரும்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல மேம் நான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன் மேம், ப்ளீஸ் மேம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் இப்பதான் நைட் ஜாப் கூட ஒன்று கேட்டிருக்கேன், நான் அதை பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்து வீட்டில் தங்கிக்கிறேன், ப்ளீஸ் உங்களை விட்டா எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லைன்ட்டு கேட்குறாங்க. சரி ஓகே, நம்ம பொண்ணையும் ஜாயை தவிர வேற யாரும் நல்லா பார்த்துக்க மாட்டாங்கன்ட்டு ஓகே சொல்லிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஜாய் தூங்குறதுக்கு முன்னாடி பிலிப்பைன்ஸ்ல அவங்க வீட்டுக்கு
கால் பண்றாங்க. எப்படா அக்கா கால் பண்ணுவான்ட்டு ஜாயோட தம்பியும் தங்கச்சியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே கால் வந்துட்ட பிறகு அக்கா எனக்கு இது வாங்கித்தா அது வாங்கித்தா, காலேஜ்ல இது கேக்குறாங்க அது கேக்குறாங்கன்ட்டு ஜாய்க்கு பயங்கரமா செலவு வைக்கிறாங்க. அப்ப ஜாயோட அப்பா அவளே அங்க கஷ்டப்படுறா, அவளுக்கு அதிகமா செலவு வைக்காதீங்கப்பா, வீட்டுல இருக்கிறத வச்சு சமாளிங்கன்ட்டு சொல்றாரு. ஏன் ஜாயோட அப்பா இருக்கும்போது ஜாய் இங்க வந்து கஷ்டப்படுறாங்கன்னா, அவர் வேலை பார்க்குற இடத்துல ஒரு ஆக்சிடென்டால பார்வை போயிடும். அதனாலதான் ஜாய் எல்லா பொறுப்பையும் சுமந்துட்டு இங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சரி தம்பி தங்கச்சிங்க படிப்புக்காக தானே கேக்குறாங்கன்ட்டு அவங்க கேட்ட பொருள் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு கால் வைக்கிறாங்க. நைட் ஒரு வேலை வாங்கி தரேன்ட்டு அவங்களோட ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவங்க ஒரு மெசேஜ் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி நான் பாஸ் கிட்ட பேசிட்டேன், உன்னை நாளைக்கே வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டாருன்ட்டு. அடுத்த நாள் அங்க போயிட்டு என்ன வேலைன்னு பார்த்தா, ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட், அங்க இவங்க வெளியே நின்று போற வரவங்க எல்லாரையும் கூப்பிட்டு உள்ள வர வைக்கணும், அதுதான் வேலை. ஜாய் கனடா போறதுக்கு காசு சேர்த்து வைக்கிறதுக்காக நர்சிங் படிச்சிருந்தாலுமே இந்த ஜாப் இல்லாம அலட்சியம் இல்லாம செய்யறாங்க. அப்போ ஜாயோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மேரி அவங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு நைட்டு ஜாயை பாக்குறதுக்கு வராங்க. அங்க வந்து ஜாயை வேலை பார்க்க விடாம போட்டு கலாய்ச்சின்னு இருக்காங்க. அதுல அவங்க ஃப்ரெண்ட்ல ஒரு வயசான ஆன்டி ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க தான் இருக்கிறதுலேயே பயங்கரமா போட்டு கலாய்ச்சின்னு இருப்பாங்க. அவங்க மேரி கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு நீ உன் அக்கா ஜாய் மாதிரி ஆயிடாத, அவ வேலை வேலைன்ட்டு இங்க பாரு இப்ப கூட வந்து எக்ஸ்ட்ரா வேலை தான் பாத்துனுக்கிறா, நீ இங்க இருக்கிற 2 வருஷத்துல ஏதாவது பையனை பார்த்து கரெக்ட் பண்ணோமா, ஜாலியா இருந்தோமா, காசு சம்பாரிச்சோமா, வீட்டுக்கு போனோமான்ட்டு இரு, நீயும் உன் அக்கா மாதிரி வேலை வேலைன்ட்டு லைஃபை வேஸ்ட் பண்ணாதுன்ட்டு சொல்றாங்க. அப்ப அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு, நீ அப்படிதான் இவ்வளவு வருஷம் இவ்வளவு வயசாயும் இங்க இருக்கிறியாமான்ட்டு கலாய்க்கிறாங்க. ஆமாண்டி என் வயசை மட்டும் பத்தி கலாய்க்கிறதுக்கு வந்துருங்கன்ட்டு அந்த ஆன்டி திரும்பி ஜாய் கிட்ட, ஜாய் என்ன எதுவும் வாங்கி கொடுக்காம சும்மா பேச வச்சுனுக்கிற, இன்ஃபுளுன்ஸை காட்டி ஏதாவது வாங்குன்றாங்க. அதுக்கு ஜாய், ஹே நானே இன்னைக்கு தாண்டி வேலைக்கு சேர்ந்துருக்கிறேன், என்னை வெறுப்பெத்துன்னு இருக்காம வீட்டுக்கு கிளம்புங்கன்ட்டு சொல்லி கத்துறாங்க. அண்ட் மேரி கிட்டையும், மேரி இவங்க சொல்ற மாதிரிலாம் கேட்காத, நீ இங்க என்னதான் யாரையா லவ் பண்ணாலும் எல்லாம் 2 வருஷம் கான்ட்ராக்டோட முடிஞ்சிரும், அதனால பசங்க பின்னாடி எல்லாம் சுத்தாம ஒழுங்கா வேலை பார்த்தோமா வீட்டுக்கு போகணுமான்ட்டு இருன்ட்டு சொல்றாங்க. உன் அக்கா இருக்கிறாளே இந்த மாதிரி ஏதாவது சீரியஸா அட்வைஸ் தான் பண்ணி இருப்பான்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் இவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஈத்தன் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போறான். உள்ள போற ஈத்தன் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஜாய்க்கு கொடுங்கன்ட்டு வேற ஒருத்தவங்க கையில கொடுத்து விடுறான். அதை பாக்குற ஜாய் யார் கொடுத்தாங்கன்ட்டு கேட்க, இந்த ஆன்டி யாரோ உன்னை சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டான், நீ அந்த ஜூஸை கொடுன்ட்டு அந்த ஜூஸை பிடிங்கி இது குடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதை பாக்குற ஈத்தன் இன்னொரு ஜூஸை கொடுத்து ஜாய்க்கு கொடுங்கன்ட்டு சொல்றான். அப்ப ஜாய் கடுப்பாகி, ஏங்க யாருங்க இதெல்லாம் கொடுக்குறான்ட்டு கேட்கும்போது அந்த பையன் ஈத்தனை கை காட்டுறாரு. ஈத்தனை பாக்குற ஜாயோட ஃப்ரெண்ட்ஸ், ஏய் செம்ம ஃபிகராகிறான், இனிமே உன்னை கையிலே பிடிக்க முடியாது ஜாய்ன்ட்டு சொல்லி கலாய்ச்சினுக்கிறாங்க. அப்போ பார்த்து அங்க போலீஸ்காரங்க வெளியே வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸை பாக்குற ஜாய் அலறி அடிச்சுட்டு அங்கிருந்து ஓடுறாங்க. இந்த போலீஸ்காரங்களும் ஜாயை பின்னாடி துரத்திட்டே வராங்க. இப்பதான் ஈத்தன் அங்க உள்ள வந்து ஆரம்பத்துல ஐடி கார்டு கொடுங்கன்ட்டு சொல்லி கேட்டான் இல்லையா, அந்த சீன் வருது. போலீஸ்ன்னு நினைச்சு பயந்து போய் ஐடி கார்டு கொடுத்த ஜாய் எழுந்து அது ஈத்தன்னு பார்த்துட்டோன்னு செம்ம கடுப்பா வராங்க. அப்போ ஈத்தன் அவங்க ஐடி கார்டை பார்த்துட்டு, உன் பேர் ஜாயா, நல்லா தான் இருக்கு, செம்ம பேருன்ட்டு சொல்றான். ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகிற, கூல் கூல் போலீஸ்லாம் வரலன்ட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஜாய், என்ன இதெல்லாம் உனக்கு ஒரு விளையாட்டா இருக்கான்னு சொல்லிட்டு அவரை ஷோல்டர்லயே அடிக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்தா அங்க 2 போலீஸ் வராங்க. போலீஸ் வரதை பாக்குற ஜாய்க்கு என்ன பண்றதுன்னே தெரியாம ஈத்தனை பிடிச்சி எழுத்து ஒரு கிஸ் பண்ணிடுறாங்க. போலீஸ் அவங்கள கிராஸ் பண்ணி போயிட்டோன்னு ஈத்தனை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. ஈத்தன் அவங்க பின்னாடி ஓடி வந்து, ஏய் நில்லு நில்லு, உன் போன் நம்பராது கொடுன்ட்டு கேக்குறான். ஆனா அவங்க எதையும் கண்டுக்காம அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. ஈத்தன் திரும்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறான். சோ ஈத்தன் யாருன்னா, அவனும் ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ற ஒரு பையன் தான். அங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டு அவனை கலாய்ச்சிட்டு இருக்காங்க, என்னடா புது பொண்ணா அப்படின்ட்டு. ஏன்னா ஈத்தன் வந்து ஒரு பிளே பாய் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான். ஈத்தனை தள்ளி விட்டு ஜாய் ஒரு பார்க்ல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டு, இந்த மாதிரி போலீஸை பார்த்து நீ ஓடுனனால இனிமே போலீஸ் அடிக்கடி நம்ம ஹோட்டலுக்கு ரைடு வருவாங்கன்ட்டு பாஸ் உன்ன நாள்ல இருந்து வேலைக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாரு ஜாய், ஐ எம் சாரின்ட்டு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. அதை பாக்குற ஜாய், ச்சே என்னடா பண்றது இப்படி ஆயிடுச்சுன்ட்டு வீட்டுக்கு போய் உட்காடுறாங்க. டயர்ல கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா டைம் கரெக்டா 5 ஆயிடுச்சு. சரி தூங்குனா வேலைக்கு ஆகாதுன்ட்டு நினைச்சிட்டு அடுத்த நாள் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. காலையில எஃப்எம் கேட்டுட்டு சமையல்லாம் பண்ணிட்டு ஓனரம்மா பொண்ணுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ எஃப்எம்ல ஈத்தனு, நேத்து ஜாய்ன்ற ஒரு பொண்ணு எனக்கு கிஸ் பண்ணா, அவளுக்கு ரிட்டர்ன் கிஸ் பண்ணணும், இன்னைக்கு நைட்டே வரணும், ஜாய் உன்னை எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியல, அதனாலதான் எஃப்எம்ல பேசுறேன், சோ கேட்டு அதே ஸ்பாட்டுக்கு வந்துருன்ட்டு சொல்றான். அதை கேக்குற ஓனரம்மா, ஜாய் என்ன உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்களா, ஏன்னா ஏதோ கிஸ்ன்றாங்களேன்றாங்க. அதுக்கு ஜாய், மேம் அது என்னோட ஃப்ரெண்டு தான், கிஸ் கிடையாது மேம், இட்ஸ் கீஸ், அவனோட சாவி, அந்த சாவியை தொலைச்சிட்டான், அதை எடுத்துட்டு வர சொல்றான்ட்டு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஜாய் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஓனர் அம்மாவோட அம்மா, இவ போய் சொல்றான்றாங்க. அந்த குட்டி பொண்ணும் சிரிக்கிறா. ஜாய், ஐயோ நாடா இவன் எஃப்எம்ல வந்து மானத்தை வாங்குறான்ட்டு பொண்ணை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஜாயோட ஃப்ரெண்ட் எல்லாம் கலாய்ச்சி தள்ளுகிறாங்க ஜாய, என்ன ஜமாய் தான் எஃப்எம்ல அனௌன்ஸ் பண்ற அளவுக்கு கிஸ்ஸா அப்படின்னு போட்டு பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல விட்டுட்டு வீட்டுக்கு வந்தோன்னே ஜாய்க்கு அண்ணன்
நம்பர்ல இருந்து கால் வருது. யாரான்னு பார்த்தா ஈத்தன் தான். ஜாயோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து அவங்க நம்பரை ஷேர் பண்ணிட்டு இருக்கான். ஒரு தடவை கால் பிக் பண்றாங்க. அப்போ ஈத்தன், என்ன மேடம் அதே ஸ்பாட் தானா இல்ல எங்க எத்தனை மணிக்குன்ட்டு கேக்குறான். ஜாய் எதுவுமே சொல்லாம கால் கட் பண்ணிடுறாங்க. ஈத்தன் திரும்பவும் கால் பண்றான். கடுப்பாயி காலை பிக் பண்ற ஜாய், இங்க பாரு அந்த கிஸ்ல எதுவுமே கிடையாது, டசன்ட் ஹாவ் எனி ஃபீலிங், அது வந்து ஒரு பொம்மைக்கு கொடுத்த மாதிரி நினைச்சு விட்டுரு, டோன்ட் டார்ச்சர் மீ அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு திரும்பி போய் வேலை பாக்குறாங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திரும்பி கால் வருது. இவங்க கிட்ட ஏதாவது போய் சொன்னாதான் எஸ் ஆக முடியும்ட்டு, பிரதர் எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு பிரதர்ன்றாங்க. ஆனா கால் பண்ணது ஈத்தன் கிடையாது, அவங்களோட அம்மா. அவங்களோட அம்மா, ஏய் என்னடி சொல்றேன்றாங்க. அம்மா இல்லம்மா நான் வேற யாரோ ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன்ட்டு சமாளிச்சுட்டு, சரி உடனே என்னை பார்க்க வீட்டுக்கு வான்ட்டு சொல்றாங்க. சரின்ட்டு அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக போறாங்க. எஸ் அவங்க அம்மா ஹாங்காங்ல தான் இருக்காங்க. ஜாய் இங்க வேலைக்கு வந்த மாதிரியே அவங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட்ல கண்ணு போச்சு இல்லையா, ஜாய் வர்றதுக்கு முன்னாடி அவங்க தான் இங்க வேலைக்கு வந்திருப்பாங்க. இங்க அவங்க வேற ஒரு மேரேஜ் பண்ணி ஒரு புது வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு ஒரு சின்ன பையனும் இருக்கான். ஜாய்க்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. அப்போ ஜாய் சொல்றாங்க, அம்மா எனக்கு கனடாக்கு இன்னும் ஒரு 4 மாசத்துல விசா வந்துடும், நீயும் நம்ம கூட வர, அப்பா தம்பி தங்கச்சி எல்லாரையும் கூட்டிட்டு நம்ம கனடா போறோம்ட்டு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மா, இங்க பாரு என்னால எங்கேயும் வர முடியாது, இங்க எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு அண்ட் 7 மாசத்துல எனக்கு இங்க பெர்மனன்ட் ரெசிடென்சியும் கிடைச்சிடும், அதுக்கப்புறம் நீ இங்க வந்துடு, தம்பி தங்கச்சியும் இங்க கூப்பிட்டுக்கோ, எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்ன்றாங்க. அம்மா உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, கண்ணு தெரியாம அங்க அப்பா கஷ்டப்படுவாரு, உனக்கு அப்பா மேல கொஞ்சம் கூட அன்பே இல்லையான்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு எதுவும் பதில் சொல்லாம மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. ஜாய் ரொம்ப கஷ்டமா ஏஞ்சி அங்கிருந்து வெளியே போறாங்க. வெளியே பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா கால் பண்றாரு. ஜாய் இன்டைரக்டா அவங்க அப்பா கிட்ட, அப்பா அம்மா வரலனாலும் பரவாயில்ல, விசா வந்துட்டோன்னு நாம கனடாக்கு போய் ஒரு புது வாழ்க்கை வாழலாம்ப்பான்ட்டு சொல்றாங்க. ஆனா அவங்க அப்பா, இங்க பாரு உங்க அம்மா இன்னும் என்ன நேசிச்சுட்டு தான் இருக்கா, உங்க அம்மா வராம நான் எங்கேயும் போக மாட்டேன்ட்டு சொல்றாரு. ஜாய்க்கு மனசே கேட்கல, அம்மா இவங்களை இவ்வளவு வெறுக்கிறது தெரியாம அப்பா இன்னும் அவங்களே நினைச்சிட்டு இருக்காங்களேன்ட்டு பஸ்ல அழுதுறக்கூடாதுன்ட்டு கண்ட்ரோல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா முடிவா, இங்க பாருமா அம்மா வந்தா நாம கனடா போலாம், அம்மா அப்படி வரலன்னா நீ சம்பாரிச்ச காசெல்லாம் எடுத்துட்டு பிலிப்பைன்ஸ்ல வந்துட்டு நம்ம இங்கேயே ஏதாவது வேலை பார்த்து பொழைச்சிக்கலாம்ட்டு சொல்றாரு. ஜாய் அழுதுட்டே எதுவும் சொல்லாம போன் கட் பண்றாங்க. அப்போ பஸ்ல ஜாய் கூட படிச்ச ஒரு பையன், ஹே ஜாய் நீ எங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்ட்டு கேக்குறான். அந்த பையனை பாக்குற ஜாய் அழுவுறது தெரியக்கூடாதுன்ட்டு கண்ணெல்லாம் கசக்கிட்டு, ஏ சொல்றா நீ எங்க என்ன பண்ற எப்படி இருக்கன்ட்டு கேக்குறாங்க. நான் நல்லா இருக்கேன், ஹனிமூன் ட்ரிப் வந்திருக்கேன், என்னோட ஒய்ஃப் பாருன்ட்டு அவங்க ஒய்ஃபை காட்டுறான். சரி நீ எந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றீங்கன்ட்டு கேக்குறான். நான் இங்க நர்சிங் வேலை பார்க்கலடா, நான் இங்க டொமஸ்டிக் ஹெல்ப்பரா இருக்கிறேன்ட்டு சொல்றாங்க. அதை கேக்குற அவங்க ஃப்ரெண்டு, டொமஸ்டிக் ஹெல்ப்பரா, பார்த்தும் பார்க்காத மாதிரியே போயிருக்கலாம் போலேன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறான். அதை பார்த்து மனசு உடைஞ்சு போற ஜாய் பதில் எதுவும் பேசாம தலை குனிறாங்க. அந்த சமயம் பார்த்து ஈத்தன் கால் பண்றான். ஹே பேபி நான் வந்துட்டேன், நீ எங்க இருக்க, இன்னும் 5 மினிட்ஸ்ல வந்துருவேன்ட்டு லவ்வர் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு ஃப்ரெண்டு முன்னாடி இவங்க டொமஸ்டிக் ஹெல்ப்பரா இருந்தாலும் ஒரு நல்ல லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ட்டு அங்க இருந்து பஸ்ல இருந்து இறங்குறாங்க. ஈத்தனுக்கு ஒரே ஷாக்கு. ஏ என்ன தோ 5 மினிட்ஸ்ல வந்துட்டேன்னா நான் எப்படி கிளம்பி வருது, நீ நைட்டே நம்ம அன்னைக்கு பார்த்த ஸ்பாட்டுக்கு வான்னு சொல்றான். ஜாய் அதுக்கு எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணாம காலை கட் பண்ணிடுறாங்க. டைம் என்னடா ஆச்சுன்னு பார்த்தா 6 மணிக்கிட்ட ஆக போகுது. ஓனர் அம்மாவோட பொண்ணு ஸ்கூல்ல இருந்து கூப்பிட போகணும்ன்ற விஷயத்தையே மறந்துடுறாங்க ஜாய். அந்த பொண்ணும் ஸ்கூல் விட்ட பிறகு வெளியே வந்து ரோட்ல ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஜாய் உடனே அந்த பொண்ணை போய் கட்டிப்பிடிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. இந்த விஷயம் தெரியற அந்த ஓனர் அம்மா ஜாய சம்மத்திட்டு, உனக்கு பாதி சம்பளம் தரன்றனால நீ இப்படி அலட்சியமா பண்றியா, என் பொண்ணுக்கு ஒழுங்கா நடக்க வராதுன்ட்டு தெரியும்ல, அவ எங்கேயா நடு ரோட்ல வந்திருந்தானா என்ன பண்றது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கண்டபடி கத்துறாங்க. அப்ப ஜாய், மேம் என்னோட அம்மா அர்ஜென்ட்னு சொல்லி கூப்பிட்டாங்க மேம், அதுக்காக தான் போனேன், நீங்க லவ் பண்ற மாதிரி நானும் உங்க பொண்ணை நேசிக்கிறேன் மேம்ன்றாங்க. ஏ இங்க பாருடி, எனக்கு உன் அம்மாவை பத்தி எல்லாம் கவலை கிடையாது, நீ சம்பளம் வாங்குறது என் பொண்ணை பாத்துக்கிறதுக்காகன்ட்டு பயங்கரமா கத்துறாங்க. நீ இனிமே இங்க வேலை செய்ய தேவையில்ல, எங்கேயாவது போன்னு சொல்லிட்டு ரூம்ல போய் கதவு பூட்டிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஈத்தன், நான் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன்ட்டு ஒரு மெசேஜ் பண்றான். ஏற்கனவே மனசு உடைஞ்சு போயிருக்க ஜாய், இவன் வேற போதாத குறைக்கு டார்ச்சர் பண்றானேன்ட்டு அவனை பார்க்க போறாங்க அந்த ஸ்பாட்ல. என்னதான் இருந்தாலும் இவங்க தானே அந்த கால்ல அவங்க கிட்ட பேசி வர சொன்ன மாதிரி சொன்னாங்க. அங்க போயிட்டு, உனக்கு என்னடா இதுதானே வேணும், பொண்ணுங்க எல்லாத்தையும் நீங்க இதுக்கு தானே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, வா போலாம்ட்டு சொல்லிட்டு கோவமா கூப்பிடுறாங்க. ஆனா ஜாயோட ஃபீலிங்ஸை கொஞ்சம் கூட உணராத ஈத்தன் பிளே பாய் மாதிரி பிஹேவ் பண்றான். ஒரு கட்டத்துல எமோஷனலை கட்டுப்படுத்த முடியாத ஜாய் கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஜாய் அலறத பாக்குற ஈத்தனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்ட்டும் புரியாம அவங்க தலையை தட்டி தரான். ஜாய் அங்கிருந்து அழுதுட்டே வெளியே போயிடுறாங்க. ஈத்தனும் அவங்க பின்னாடியே வந்து பார்க்ல அவங்க பக்கத்துல உட்காடுறான். ஏதோ கஷ்டத்துல இருக்கிறான்றத உணர்ற ஈத்தன் அவங்கள அதுல இருந்து வெளியே கொண்டு வரணும்ட்டு காமெடி பண்ற மாதிரி பேசுறான். ஏ ஜாய், என்னோட பெர்ஃபியூம் ஸ்மெல் ஏதாவது பிடிக்காம ஓடி வந்துட்டியா என்னன்ட்டு கேக்குறான். ஜாய் திரும்பி முறைக்கிறாங்க. இங்க பாரு ஈத்தன், நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, எனக்கு இன்னைக்கு நாள் ஃபுல்லாவே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டா இருந்துச்சு,
இருந்தது. அதுல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு தெரியாம தான் நான் என் மூட சேஞ்ச் பண்றதுக்காக அப்படி பண்ணன்ட்டு சொல்றாங்க. அதை கேக்குற ஈத்தன், அடி பாவி என்ன நீ யூஸ் பண்ணிக்கிட்டியான்ட்டு சீரியஸா கேக்குறான். ஜாய்க்கு கொஞ்சம் கஷ்டமா கில்ட் ஆகுது. சே, நம்ம இந்த மூட்ல இருந்து வெளியே வர்றதுக்காக நிஜமாலே அவனை யூஸ் பண்ணிட்டோமான்ட்டு ஃபீலிங்கா பார்த்து சாரின்றாங்க. ஈதன், ஏ கூல், நான் இது கலாய்க்க தான் கேட்டேன்னா எல்லாத்தையுமே நீ சீரியஸா எடுத்துக்கிற. உன் பேர்ல மட்டும் தான் ஜாய் இருக்கு, உன்கிட்ட அது சுத்தமா இல்லைன்ட்டு சொல்லி சிரிக்கிறான். அதை பாக்குற ஜாய், உனக்கு என்னப்பா, நீ இந்த ஊர்ல ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ட்டா இருக்கிற, லைஃப ஜாலியா பிளே பாய் மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. என்னால அப்படி பண்ண முடியாது, எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்ட்டு சொல்றாங்க. யாருக்கு தான் இங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல? நீ அதனால சந்தோஷமா இல்லாம ஒரு ரோபோ மாதிரி போயிட்டு இருக்க போறியா? அப்படி இருந்தினா உனக்கும் மிஷினுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்ட்டு சொல்லி கேக்குறான். ஆனா நீ மிஷின் மாதிரி ஓடிட்டு இருந்தாலுமே உன்கிட்ட அவ்வளவு எமோஷன்ஸ் இருக்கு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு சொல்றான். அதுக்கு ஜாய், டே என்னை இம்ப்ரெஸ் பண்ணோன்ட்டு டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காத, என் லைஃப்ல இனிமே லவ்ன்ற விஷயத்துக்கு இடம் கிடையாதுன்றாங்க. ஈத்தன், நான் தான் வழக்கமா பொண்ணுங்கெல்லாம் கழட்டி விடுவேன். ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஒரு பொண்ணு வேணான்னு சொல்லும் போது எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு. இப்பதான் என்னால உணர முடியுது நான் வேணான்னு சொன்ன பொண்ணுங்கெல்லாம் ஏன் ஃபீல் பண்ணாங்கன்ட்டு. ஸோ அவங்களெல்லாம் நான் டைரக்டா வேணான்னு சொன்னதுக்கு பதிலா லவ் யூ சொல்லியிருந்தாலே அவங்க எதுவும் ஃபீல் பண்ணாம போயிருப்பாங்க போல அப்படின்ட்டு சொல்றாரு. அதை கேட்குற ஜாய் உடனே நெக்ஸ்ட் எதுவும் யோசிக்காம ஐ லவ் யூன்றாங்க. என்ன மீன்லனா லவ் யூ சொன்னா போயிடுவான் போல அப்படின்ட்டு. அதை கேட்குற ஈத்தன், ஹே கேடி, என்ன ஸ்மார்ட்டா எஸ்ஸா இல்லன்ட்டு பாக்குறியா, ஐ டோன்ட் லவ் யூன்ட்டு சொல்றான். ஜாய்க்கு பயங்கரமா சிரிப்பு வருது, ஆனா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஈத்தன், சரி இனிமே என் லைஃப்ல லவ்வுக்கே இடம் இல்லைன்றியே, அப்பனா என்ன அதுக்கு முன்னாடி லவ் பிரேக்கப்பா, ஏதாச்சும் ஷேர் பண்ணணும்ட்டு ஃபீல் பண்ணினா ஷேர் பண்ணுன்றான். ஆனா ஜாய் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்காங்க. உடனே ஈத்தனே வந்து என்னோட எக்ஸ பத்தி சொல்றேன்ட்டு அவன் கையில இருக்கிற ஒரு டாட்டூவை காட்டுறான். ஜாய், என்னது இதுன்ட்டு கேக்குறாங்க. ஏய் தானியான்ட்டு பச்சை குத்தி இருக்கேன் தெரியலையா, பெர்மனன்ட் டாட்டூ, என்னோட எக்ஸ் பேருன்ட்டு சொல்றான். ஆனா நான் இப்போ கொஞ்சம் ஃபீல் பண்றேன், அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிட்டோன்னு என்ன வேணான்ட்டு சொல்லிட்டு போயிட்டான்ட்டு ஃபீலிங்கா சொல்லி அவங்க பக்கத்துல உட்கார்றாரு. சரி ஓகே, உன்னோட பழைய காதலை பத்தி சொல்லுன்ட்டு கேக்குறான். எனக்கு காதலுன்ட்டுலாம் இது வரைக்கும் யார் மேலேயும் தோணல. உண்மையை சொல்லணும்னா ஆசை இருக்கு, ஆனா அதை விட எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு. டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா நம்ம ஃபேமிலியில அதுக்கான வசதி இல்லாதனால அட்லீஸ்ட் நர்ஸாவது ஆகலாம்ட்டு நர்ஸ் படிச்சேன். ஆனா அது படிச்ச பிறகும் அந்த வேலை கிடைக்காம நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நர்சிங் படிச்சுட்டு நான் இங்க வந்து வீடு பெருக்கிட்டு இருக்கேன். ஐ திங்க் ஐ எம் மோர் தென் கேப்பபிள் தென் தட் அப்படின்ட்டு சொல்லி எமோஷனலா ஃபீல் பண்றாங்க. என் பேர்ல மட்டும் தான் ஜாய் இருக்கு, என் கிட்ட ஜாய் இல்லைன்னு இல்ல, என்னோட ஜாய் கனடால தான் இருக்குன்ட்டு சொல்றாங்க. அது கேக்குற ஈத்தன், ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ, அட்லீஸ்ட் நீ உன் வயசுல என்ன ஆகணும்ன்றதையாவது டிசைட் பண்ணி வச்சிருக்கல. நான்லாம் அடுத்து என்ன பண்ண போறதுன்ட்டு ஒரு லட்சியமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு வீட்டுக்கு போய் தான் நானும் என்ன பண்றதுன்னு யோசிக்கணும். தேங்க்ஸ் ஃபார் லெட்டிங் மீ நோ ஜாய்ன்னு சொல்லிட்டு, சரி ஜாய் நான் இங்க இருக்கிறேன், அப்போ கூட உன் கூட ஜாய் இல்லையா, கனடால தான் இருக்கான்ட்டு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஜாய், டே நான் இவ்வளவு சொல்லியும் இன்னும் கரெக்ட் பண்ணணும் தான் பாக்குறியா, உங்ககிட்ட நான் இவ்வளவு தூரம் சொன்னதே வேஸ்ட், போ நான் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அடுத்து எங்க மீட் பண்ணலாம் ஜாய்ன்ட்டு ஈத்தன் கேக்குறான். அதுக்கு ஜாய், ஐ லவ் யூ அப்படின்றாங்க. என்ன மீன்லனா இனிமே என்ன பார்க்காதடான்றது மாதிரி. பதிலுக்கு ஈத்தனு, ஐ டோன்ட் லவ் யூ அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கிருந்து ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. எங்க வீட்டுக்கு வந்தா அந்த பொண்ணு ஜாயை கட்டி பிடிச்சிக்கிறா. அண்ட் அந்த ஓனர் அம்மாவும், சாரி நேற்று ரொம்ப கத்திட்டேன், உன் அம்மா இப்போ எப்படி இருக்காங்கன்ட்டு கேட்குறாங்க. அம்மா பரவாயில்ல மேம், நல்லா இருக்காங்க, தேங்க்ஸ் மேம், இனிமே இந்த மாதிரி நடக்காதுன்ட்டு சொல்றாங்க. ஒழுங்கா பார்த்துக்கோ ஜாயின்ட்டு திரும்ப ஜாயை வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்த ஒவ்வொரு நாளும் ஜாயோட மொபைல் 5 மணிக்கு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஈத்தன் மெசேஜ் பண்ணிடுவான், இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணுமா உங்களுக்குன்ட்டு. அதுக்கு ஜாய், ஃப்ரெண்டுலாம் வேணாம், காசு தான் வேணும்ட்டு மெசேஜ் அனுப்புவாங்க. அதுக்கு ஈத்தன், சரி எங்க திரும்பவும் பார்க்கலாம்ட்டு ரிப்ளை பண்ணுவான். ஜாய் பதிலுக்கு ஐ லவ் யூன்ட்டு அனுப்புவாங்க. ஐ லவ் யூனா இவங்க டேர்ம்ல பார்க்க கூடாது, விட்டு போன்ற அர்த்தம். ஸோ அந்த மாதிரி அர்த்தத்துல இவங்க இதே மாதிரி மெசேஜஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஜாயும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க என்னன்னா அவங்க அமேசான்ல ப்ராடக்ட்லாம் வாங்கி அதை டெலிவரி பண்ற ஒர்க்கும் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஜாய் அவங்களோட கஸ்டமருக்கு ஒரு ப்ராடக்ட் டெலிவரி பண்ணணும்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட ஃப்ரெண்டுலாம், ஹே நம்ம நாட்டை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் பியூட்டி ப்ரோக்ராம் நடக்க போகுது, அதுல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் ஜாயும் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஈத்தன் பின்னாடி வந்து நிக்கிறான். ஜாய், நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, எனக்கு வேலை இருக்குது பார், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத கிளம்புன்ட்டு அவங்க கஸ்டமருக்கு கால் பண்றாங்க. அந்த காலை ஈத்தன் எடுக்கிறான். ஹலோ, என்னோட ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்துட்டீங்களா, நான் தான் அவங்களோட கஸ்டமர்ன்றான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி மொக்க வாங்குற ஜாய் அந்த ப்ராடக்ட் அவன் கையில கொடுத்துட்டு, காசு கொடு எனக்கு அடுத்து நிறைய வேலை இருக்குன்ட்டு காசை பிடிங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஈத்தனே ஜாய் கிட்ட வந்து இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் வாங்கிடுறான். ஏன்னா அவங்க கிடைக்கிற எக்ஸ்ட்ரா டைம்ல ரெஸ்ட் எடுக்காம ஓடிட்டே இருக்காங்க, வேலை பார்த்துட்டே இருக்காங்க, அவங்க கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் எடுக்கணும்ட்டு எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கிடுவான். அந்த மாதிரி ஒரு நாள் எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கி, கொஞ்சம் டைம் இருக்கு வா
எங்கேயாவது சாப்பிட போலாம்ட்டு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அங்க ஜாய் ஏதாவது இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பேசி கனடா போ வைக்காம இங்கே தங்க வச்சிடலான்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். ஆனா ஜாய் அவனை பேசவே விடாம டக்கு டக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்டு அடுத்தது நம்ம ஏதாவது ஏர்ன் பண்ண முடியுமான்ட்டு ஆன்லைன்ல செக் பண்ணணும், வா கிளம்பலாம்ட்டு டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறாங்க. ஜாய் இருடி, நான் இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கலன்ட்டு ஈத்தன் புலம்புறாரு. நீ பொறுமையா சாப்பிட்டுட்டு பே பண்ணிட்டு வாப்பா, நான் வீட்டுக்கு போறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குன்ட்டு ஜாய் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்படியே அவங்களோட வாழ்க்கையில அடுத்தடுத்த நாட்கள் வேகமா நகருது. இவர் எப்ப பார்த்தாலும் 5 மணிக்கு முன்னாடியே நீட் ஃப்ரெண்ட் வேறு, அதுக்கு ஜாய் ஐ லவ் யூன்றதும் மாத்தி மாத்தி அவங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க டெய்லியும். அப்போ ஒரு நாள் ஈதன், ஜாய் கொஞ்சம் உஷாராவே இரு, என்னைக்காவது ஒரு நாள் நீ சொல்ற இந்த லவ் யூலாம் நிஜமாவே மாறிடும்ட்டு சொல்லி மெசேஜ் அனுப்புறாரு. அதை படிக்கிற ஜாய் ஈதனை அவங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குன்றத ரியலைஸ் பண்றாங்க. அடுத்த ஒவ்வொரு நாளும் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்து உட்காந்து ஈதன் எப்ப மெசேஜ் பண்ணுவான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு நாள் ஈதனோட ஃப்ரெண்ட்ஸும் ஜாயோட ஃப்ரெண்ட்ஸும் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வெளியே போறாங்க. அப்ப ஜாய்க்கு எம்பசில இருந்து திரும்பி கால் வந்திருக்கு, இன்னும் 2 monthsல உங்களுக்கு விசா ப்ராசஸ் ஆயிடும், அந்த அமௌண்ட் எப்போ பே பண்றீங்கன்ட்டு சொல்லி கேட்பாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க நேரத்துல அந்த கால் வந்ததால, ஐயோ எனக்கு ரிலாக்ஸ் பண்ணலாம் டைம் கிடையாது, நான் இன்னும் காசு சேர்த்து வைக்க வேற ஏதாவது வழி இருக்கா, வேற ஏதாவது ப்ராடக்ட் விற்க போகணும்ட்டு அங்கிருந்து ஸ்பீடா கிளம்புறாங்க. அப்போ ஈத்தனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் அந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜர். ஜாய் இங்க வெளியே இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்லயே டிஷ் வாஷர் வேலை கொடுக்கலாம் இல்லடான்ட்டு சொல்லி கேட்கிறாரு. வெளியே நின்று வேலை பார்த்தா தானே போலீஸ் பிடிப்பாங்க, உள்ள போலீஸ் பிடிக்க மாட்டாங்கன்ட்டு சொல்ல ஆனா ஈத்தனுக்கு ஃபர்ஸ்ட் மனசே இல்ல, என்னடா ஜாய பாத்திரம் கழுவுற வேலைக்கா சேர்க்கறதுன்ட்டு யோசிக்கிறாரு. ஆனா ஜாய் அதுக்கு எதுவும் சொல்லல, எனக்கு இங்க டெலிவரியில கிடைக்கிற சம்பளத்தோட இங்க நல்லா கிடைக்கும், நான் ஜாயின் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க ஜாயின் பண்ணிடுறாங்க. அப்படியே 1 மாசம் முடிஞ்சிடுது. அன்னைக்கு ஒரு நாள் அங்க ரெஸ்டாரண்ட்ல ஈத்தனோட தம்பி குடிச்சிட்டு வந்து அங்க பிரச்சனை பண்றான். இங்க பாருங்க, இவன் தான் என்னோட அண்ணன், மனசுல ரொம்ப மண்ணன், வீட்டுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாரு, ஆனா ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவாருன்ட்டு குடிச்சிட்டு புலம்பிட்டு இருக்கான். உன்னால தான்டா நம்ம குடும்பம் இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, ஏற்கனவே ஒரு பொண்ணு ஏமாத்திட்டு போனா அதுலயே திருந்த மாட்டியா, இப்ப திரும்பவும் யாரோ ஒருத்தி கூட சுத்திட்டு இருக்குன்ட்டு கத்துறான். அதெல்லாம் பாக்குற ஜாய்க்கு மனசே கேட்கல. அடுத்த நாள் காலையில ஈத்தன் கிட்ட இருந்து 5 மணிக்கு முன்னாடி மெசேஜ் வரல, வேலைக்கும் வரல. சோ இதெல்லாம் பாக்குற ஜாய்க்கு மனசே கேட்கல. அதனால அடுத்த நாள் ஈத்தனை வீட்டுக்கு பார்க்கவே போறாங்க. அங்க போயிட்டு ஈத்தன் கிட்ட நீட் a friend டுடேன்ட்டு இவங்க கேக்குறாங்க ஆப்போசிட்டா. ஈத்தன் சிரிச்சுட்டே உள்ள வாழ்றான். அங்க ஈத்தனோட அப்பா 2 காலும் இழந்து எந்த வேலையும் பண்ண முடியாம இருப்பாரு. அண்ட் அவங்கள ஈத்தன் அவங்களோட தம்பிங்க தான் பாத்துக்கிறாங்க. ஜாய ஈத்தன் அவரோட அப்பாக்கும் தம்பிக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு வெளியே வந்து பேசிட்டு இருக்காங்க. சாரி ஈத்தன், நான் உன்னோட வாழ்க்கைய பத்தி எதுவுமே நான் கேட்கல, உன் லைஃப்ல எவ்வளவு கஷ்டம் இருக்கும்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, அப்பாவுக்கு ஏன் என்ன ஆச்சுன்ட்டு சொல்லி கேக்குறாங்க. அப்போ ஈத்தன், நானும் பிலிப்பைன்ஸ் தான், இன்னும் பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆகல, அப்பாவும் அம்மாவும் இங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஆனா அம்மா நான் சின்ன வயசுல இருக்கும் போதே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா தான் கண்டினியூஸா வேலை பார்த்து சுகர் வந்ததால அவர் 2 காலும் விழுந்துடுச்சு. ஸோ குடும்ப பொறுப்பு ஃபுல்லா என் மேலதான். ஆனா நான் அந்த சமயத்துல இந்த தானியாவுக்காக அமெரிக்கா போயிட்டு அமெரிக்கால வேலை தேடி எனக்கு கிடைக்காம போயிடுச்சு, ஆனா தானியாவுக்கு கிடைச்சிச்சு. அதனால அவளும் என்ன வேணான்னு சொல்லிட்டா. ஒரு கட்டத்துல நான் அங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி வேலை தேடும் போது அமெரிக்கால என்ன பிளாக் லிஸ்டும் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமே என்னால அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் வரவே முடியாது. திரும்பி இங்க வந்துட்டு இப்போ இந்த பார்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 3 வருஷம் இருந்தா இங்க எனக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ட் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நான் தான் ஃபேமிலியை பார்த்துக்கணும். எங்களோட அம்மாவோட ஆசையே நாங்க 3 பசங்களும் ஒன்னா ஒத்துமையா இங்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்ன்றது தான். சின்ன வயசுல என்னோட தம்பிக்கு நான் தான் ஒரு ரோல் மாடலா இருந்தேன். பட் ஆனா என்னால அவனோட படிப்பும் இழந்துட்டு இப்ப என்ன எவ்வளவு வெறுக்க முடியும் அவ்வளவு வெறுக்கிறான். ஆனா அதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியவே இல்லை ஜோய். அப்பெல்லாம் எனக்கு அந்த நேரத்துல தானியாவை தவிர வேற எதுவுமே முக்கியமா தோணல. தானியான்ட்டு சுத்திட்டு என்னோட ஃபேமிலியை மறந்துட்டேன் ஜாய்ன்ட்டு சொல்லி ஃபீல் பண்றான். அதுக்கு ஜாய், ஃபர்ஸ்ட் வீட்டுல இருக்கிறவங்கள லவ் பண்ணுங்க ரோமியோ, அதுக்கப்புறம் வெளியே இருக்கிறவங்கள லவ் பண்ணலாம்ட்டு சிரிச்சுட்டே சொல்லிட்டு, சரி நடந்ததெல்லாம் நடந்துடுச்சு, வேற ஏதாவது பண்ணலாம், எப்போ நீ வேலைக்கு வரன்ட்டு கேக்குறாங்க. ஸோ யூ ஸ்டார்டட் மிஸ்ஸிங் மீன்ட்டு கேக்குறாரு. டே ஏன்டா திரும்பி அப்படியே கேட்டுட்டு இருக்க, நான்லாம் மிஸ் பண்ணல, உன்ன உன் ஃப்ரெண்டு தான் மிஸ் பண்ணான் அப்படின்றாங்க. ஓகே, உங்களுக்கு அந்த பியூட்டி காம்படிஷன் இருக்கு இல்லையா, அது முடிஞ்சிட்ட பிறகு வேலைக்கு வரேன்ட்டு சொல்றாரு. கட் பண்ணா அடுத்த நாள் அந்த பியூட்டி காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு. அங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜாய் அவங்களோட ஃப்ரெண்ட் எல்லாம் ரேம்ப் வாக் நடக்கிறாங்க. செகண்ட் ரவுண்ட்ல வந்து ஹிடன் டேலண்ட் வெளிப்படுத்தணுமா. அப்ப ஜாய் பாடுறதுக்காக வராங்க. இதை பாக்குற ஈத்தன் அவங்கள பயங்கரமா என்கரேஜ் பண்றான். ஈத்தனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், மச்சான்
ஆள் பாடுவாளா சொல்லவே இல்லையாடா, நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு சிங்கர் யாராவது வச்சா பிசினஸ் எங்கேயோ போயிடுமே அப்படின்ட்டு பிளான் பண்றானுங்க. அப்படியே திரும்பி இங்க ஜாய் பாடுறத பார்த்தா, ஐயோ மச்சான் டே உன் ஆள்லாம் சிங்கர்லாம் வேணாண்டா ரெஸ்டாரண்ட்டுக்கு, உன்னோட ஆளோட டேலண்ட் ஹிடனாவே இருந்திருக்கலாம்டான்ட்டு கலாய்க்கிறாங்க. ஏன்னா அவங்க ஸ்டேஜ்ல அவ்வளோ கேவலமா பாடிட்டு இருக்காங்க. அதையும் இவர் பார்த்து ரசிச்சுனுகிறாரு. என் ஆள் இன்னும் அழகா பாடுறாள்ல மச்சான்ட்டு கேக்குறாரு. இவனுங்க ஃப்ரெண்டு முழிக்கிறானுங்க. அப்புறம் ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சிட்ட பிறகு கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்காக ஸ்பெஷல் கெஸ்ட்டை கூப்பிடுறாங்க. அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தா தானியா. தானியா இப்போ பப்ளிக் இமேஜ்ல எப்படி இருக்காங்கன்னா, பொண்ணுங்க எல்லாருக்குமே ஒரு ரோல் மாடல் மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா பிலிப்பைன்ஸ்ல பிறந்த ஒரு பொண்ணு அவ்வளோ ஆம்பிஷியஸா இப்போ அமெரிக்கால போய் வேலை வாங்கி அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்கன்ட்டு. இன்ஃபேக்ட் ஜாய்க்கு கூட தானியா ஒரு பெரிய ரோல் மாடல் தான். ஆனா இந்த தானியா தான் ஈத்தன் லவ் பண்ண தானியான்ட்டு ஜாய்க்கு தெரியாது. அதனால அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிட்ட பிறகு ஜாய் தானியா கிட்ட போயிட்டு, மேம் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு போட்டோ எடுத்துக்கலாமான்ட்டு செல்ஃபி எடுக்கலாமான்ட்டு கேக்குறாங்க. அந்த சமயத்துல தான் தானியா ஈத்தனை பார்த்துட்டு அவரை போய் ஹக் பண்றாங்க. அப்போதான் ஜாய்க்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஓ இதுதான் அந்த தானியாவான்ட்டு. உடனே ஜாய் அங்க இருந்தா எம்பாரசிங்கா ஃபீல் ஆகும்ட்டு அவங்க ரெண்டு பேரும் தனியா பேசிட்டோம்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் வேலையில ஜாய் ஈத்தன் கிட்ட மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேன்றாங்க. ஈத்தனும் பின்னாடி வந்து பேசிட்டே இருக்கிறான். ஜாய் கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. ஏய் ஜாய் இங்க பாரு, உனக்கு என் மேல காதல் இருக்கிறனால தான் உனக்கு ஜெலஸா ஃபீல் ஆகுதுன்றாங்க. நான் அவ கூட போயிட்டு திரும்பி லவ்லாம் பண்ணல ஜாய், அவ என்ன எப்ப வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாலோ அப்பவே என் லைஃப்ல இருந்து எடுத்துட்டேன். ஜாய் இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்ற, எனக்கெல்லாம் ஒன்றும் பொறாமையா இல்ல பண்றாங்க. உன் கண்ணுல இருக்கு ஜாய், எனக்கு ஏற்கனவே தெரியும்ட்டு சொல்றாரு ஈத்தன். அப்போ ஜாய், ஈத்தன் நீ திரும்பவும் தானியாவை இழந்துட்டு கஷ்டப்பட்ட மாதிரி நானும் இல்லாம கஷ்டப்படக்கூடாது ஈத்தன், நான் இன்னும் ஒரு மாசத்துல போயிடுவேன்ட்டு சொல்றாங்க. என்னால தானே ஜாய் கனடாவோ இல்ல அமெரிக்காவோ வர முடியாது, நீ போயிட்டு உன்னோட ஆசையை நிறைவேற்றிட்டு திரும்பவும் என்ன பார்க்க வரமாட்டியா ஜாயின்ட்டு கேக்குறாரு. அதை கேக்குற ஜாய் எவ்வளவு நாள் அவங்க மனசுல பூட்டி வச்சிருந்த சந்தோஷத்தை எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. என்னையும் யாராவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நேசிக்க மாட்டாங்களான்ட்டு நான் ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன் ஈத்தன், நீ வந்துட்ட பிறகு அந்த ஏக்கம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சது ஈத்தன், எங்க நீ என்ன இங்க தங்கிடணும் உன் கூடவே இருந்துடணும் சொல்லுவியோன்ட்டு நினைச்சிட்டு இருந்தேன், அதனாலதான் எனக்கு உன்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணவே பயமா இருந்தது அப்படின்ட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஈத்தன், எனக்கு தெரியும் ஜாயின்ட்டு அவங்களோட நெத்தில கிஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் ஜாய் இன்னும் ஒரு மாசத்துல கனடா போயிடுவாங்க. சோ இருக்கிற அந்த ஒரு மாசத்துல சந்தோஷமா இருக்கலாம்ட்டு ஒரே ரொமான்ஸ் தான். இவர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்வெட் ஆகுதுன்ட்டு போயிட்டு டவல் எல்லாம் தொடச்சு விடுறாங்க. அதை பாக்குற அவன் ஃப்ரெண்டு, மச்சான் எல்லாம் இன்னும் ஒரு மாசத்துக்கு தான், அதுக்கப்புறம் என்னெல்லாம் துடைக்க சொல்லாதன்ட்டு கலாய்கிறாரு. அப்புறம் இவங்க சாட்டர்டே சண்டேஸ் அந்த டெலிவரி ஜாப் பார்க்கும்போதும் அங்கேயும் போயிட்டு ஒரே ஐஸ்கிரீம் ரெண்டு பேரும் முன்னா சாப்பிடுறது அப்படி இப்படின்ட்டு இருக்கிற ஒரு மாசத்தை ஃபுல்லஸ்டா என்ஜாய் பண்ணணும்ட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஈத்தன் ஜாய் அன்னைக்கு இன்ஸ்பிரேஷனலா அவங்களோட ஆம்பிஷனை பத்தி சொல்லும் போது, நம்மளும் ஏதாவது பண்ணணும்ட்டு யோசிச்சதுல தனியா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருப்பான். அதை தெரிஞ்சுக்கிற ஜாய், அப்பா இப்பயாவது ஏதாவது பண்ணும்ட்டு உனக்கு தோணுச்சு, நான் தான் உன் ரெஸ்டாரண்ட்ல ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ன்ட்டு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணா இங்க ஜாய்க்கு கனடாக்கு போறதுக்கு வீசாவும் கிடைச்சிடுச்சு. அண்ட் அவங்க ரெஸ்டாரண்ட்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு வேலை எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணதால அவங்களுக்கு எல்லாம் ஒரு குட் பை சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ ஈத்தன் அவன் தனியா ஆரம்பிக்கலாம்னு இருந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு லோன் எல்லாம் கிடைச்சி ஆரம்பிக்க லேட் ஆகும், ஜாய் இன்னும் ஒரு வாரத்துல கிளம்பிடுவாள்ன்ட்டு அவன் வீட்டு மாடியில இருக்கிற டெரஸ்லயே ஒரு ஹோட்டல் மாதிரி செட்டப் பண்ணி, இவங்க தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ன்ட்டு சொன்னாங்க இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் கஸ்டமரை மாதிரி அவங்களை அங்க கூட்டிட்டு போறான். அங்க ஜாய் கிட்ட ஒரு மார்க்கர் குத்து, ஜாய் நீ தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர், உன்னோட மெமரிஸ் என் கூட எப்பயும் இருக்கிற மாதிரி ஏதாவது எழுதுன்ட்டு சொல்றான். அப்போ ஜாய் அங்க அந்த மார்க்கரை வாங்கி ஜாய் இஸ் ஹியர்ன்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. அடுத்த நாள் இங்க ஹாங்காங்ல லோக்கல் எம்பசில போயிட்டு கனடாவோட வீசா எல்லாம் வாங்கிட்டு அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக போறாங்க. இன்னொரு தடவை கூப்பிடுறாங்க, அம்மா உனக்காக நம்ம அப்பா தம்பி தங்கச்சிங்கெல்லாம் இருக்காங்க, எனக்கு வீசா வந்துடுச்சு நாம போலாம்ட்டு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப அவங்க அம்மா இங்க இருக்கிற ஹஸ்பண்டை ஒரு நிமிஷம் வெளியே போக சொல்லிட்டு நாங்க தனியா பேசணும்ட்டு பேசுறாங்க. என்னால வர முடியாது ஜாய், நான் உன் அப்பாவை வெறுக்கிறேன், உன்கிட்ட இவ்வளவு நாள் மறைச்ச இந்த உண்மையா சொல்றேன், இங்க நான் இவரை நேசிச்சு கட்டிக்கிட்டதானே நீங்க எல்லாம் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருக்கீங்க, அது கிடையாது உண்மை, உன் அப்பா தான் என்ன வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாரு, அவர் கண் பார்வை போனனால அவரை எங்கேயுமே வேலைக்கு கூப்பிடல, அண்ட் நான் இங்க இதை பண்ணலனா நீங்க மூணு பேருமே அங்க வறுமையிலேயே இறந்துருப்பீங்கன்ட்டு சொல்றாங்க. அன்னைக்கு வெறுத்ததுதான் உன் அப்பாவை, அதனால என்னால திரும்பி அவர் ஏத்துக்க முடியாது, நான் இங்கேயே இருந்துடுறேன், நீ உன் அப்பா தம்பி தங்கச்சி எல்லாம் கூட்டிட்டு கனடாக்கு போ, எனக்கு அப்பப்ப கால் பண்ணுன்ட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கிற ஜாய் அவங்க அம்மா இவ்வளவு நாள் அனுபவிச்சுட்டு இருந்த வேதனையை புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பா கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லி, அம்மா வரமாட்டாங்கன்ட்டாங்க, நாம போலாம், நீங்களும் தம்பி தங்கச்சிங்களும் வாங்கன்றாங்க. ஆனா அதை கேட்கிற அப்பா, உன் அம்மா வரலன்னா நான் எங்கேயும் வரமாட்டேன், அவ இவ்வளவு நாள் என்ன நேசிச்சுட்டு இருக்கிறதா நான் நினைச்சேன், பரவாயில்ல அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கட்டும், ஆனா நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் இந்த நாட்டை தாண்டி எங்கேயும் வரமாட்டேமான்ட்டு சொல்றாரு. அவர் கொஞ்சம் ஓல்ட் ஏஜ் பீப்புள் இல்லையா,
அதனால இவங்களை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ற மாதிரியே நான் வரமாட்டேன்றாரு. இதெல்லாம் கேட்கிற ஜாய் மனசொடைஞ்சு போய் அங்க அழுவ ஆரம்பிக்கிறாங்க. நான் எதுக்காக கனடா போகணும், எதுக்காக நான் இந்த ஆம்பிஷன் செட் பண்ணேன், எல்லாமே என் ஃபேமிலியை பார்த்துக்கணும், என் அப்பாவுக்கு திரும்பி கண் பார்வை கொடுக்கணும், அப்பா அம்மா தங்கச்சி தம்பி எல்லாரும் ஒன்னா இருக்கணும்ன்ற ஆசைக்காக தான் இந்த கனவே நான் கண்டுட்டு இருந்தேன். இப்போ அந்த கனவு நினைவார சமயத்துல யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களேன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஈத்தனும் போதாத குறைக்கு ஜாய் இந்த உலகம் உன்கிட்ட வேற என்ன சொல்ல விரும்புதுன்ட்டு சொல்லி ஆரம்பிக்கிறான். ஜாய்க்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஈத்தன் சொல்ற நீட்டு கேட்கும்போது, பேசாம நீ கனடா போகாம இங்கே இருந்துரு ஜாய், நான் அப்ளை பண்ணிருக்க லோன் எனக்கு இன்னும் 1 மாசத்துலயோ 2 மாசத்துலயோ கிடைச்சிரும், அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிட்ட பிறகு இங்கே கூட இருந்துரு, எனக்கும் ஹாங்காங்ல ரெசிடென்ட் இன்னும் 3 வருஷத்துல கிடைச்சிரும், எனக்கு ரெசிடென்ட் கிடைச்சிட்ட பிறகு நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டா நீயும் இந்த கண்ட்ரியோட ரெசிடென்ட் ஆயிடுவ, அதுக்கப்புறம் உன் தம்பி தங்கச்சி அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி இங்க கூப்பிட்டுட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றாரு. ஜாய் அதெல்லாம் கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ நீ இந்த ரெஸ்டாரண்ட் பிளான்லாம் உன் ஃபேமிலிக்காகன்ட்டு நினைச்சு பண்ணலையா ஈத்தன், எல்லாத்தையும் என்ன மைண்ட்ல வச்சுதான் பண்ணியான்ட்டு சொல்லி கேக்குறாங்க. ஃபேமிலியும் தான் நினைச்சேன் அண்ட் உன்னையும் நினைச்சுதான் பண்ணேன் ஜாய், நீ என் கூட இருக்க மாட்டியா, நீ என் கூட இருக்கணும்னா நான் என்னென்னலாம் பண்ணணும்ட்டு யோசிச்சுதான் பண்ணேன் ஜாய்ன்ட்டு சொல்றான். ஆனா ஈத்தன், நான் 4 மாசத்துல போயிடுவேன்ட்டு உனக்கு தெரியும் இல்லடா, இதனாலதான் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருந்தேன் உன்கிட்ட, இந்த ஒரு நிலைமை வரும்ட்டு தான் நான் உன்கிட்ட சொல்லாம இருந்தேன் ஈத்தன், இது என்னோட கனவு ஈத்தன், நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன், என்னால டாக்டர் ஆக முடியலடா, அட்லீஸ்ட் நான் நர்ஸாவது ஆகணும், கடைசி வரைக்கும் நான் அந்த வேலை பார்க்கலன்னா நான் எதுக்கு வாழ்ந்தன்ட்டே அர்த்தம் இல்லாம போயிடும் ஈத்தன்ட்டு சொல்றாங்க. இந்த பணக்காரங்களுக்கு மட்டும்தான் ஆப்ஷன் இல்லாமா, இதாவலனா இதாவலாம், நமக்கு அந்த ஆப்ஷன்லாம் கிடையாது ஈத்தன். எவ்வளவு பேர் அவங்களோட கனவுகளை விட்டுட்டு இழந்துட்டு ஒரு சராசரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும் போது நான் இவ்வளவு தூரம் என் ஆசையை நிறைவேற்றணுன்றதுக்காக தாண்டி வந்திருக்கேன். இப்போ நீ என் கூடவே இருந்துருன்னு சொல்லும் போது என்னால முடியாதுன்ட்டு சொல்றது கூட மனசு வரமாட்டேன் ஈத்தன், எனக்கு உன் கூட இப்பவே இருந்துடணும்ட்டு தான் சொல்லணும்னு தோணுது, ஆனா நான் இருக்கிற ஒவ்வொரு நாளுமே கண்டிப்பா சந்தோஷமா இருக்க மாட்டேன், கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டோன்ட்டு ஃபீல் பண்ணுவேன் ஈத்தன், அதுதான் உனக்கு வேணுமான்ட்டு சொல்லிட்டு அழுகுறாங்க. நீ அங்க போயிட்டு உங்க அம்மாவே இங்க வேற ஒரு வாழ்க்கை தேடிக்கிட்ட மாதிரி நீயும் வேற ஒரு வாழ்க்கை தேடுப்பியோ அப்படி இப்படின்ட்டு எனக்கு தோணுது ஜாய் அப்படின்ட்டு ஈத்தனும் அழுகுறாரு. 2 பேரும் அங்க பயங்கரமா அழுகுறாங்க, என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் ஓரளவு 2 பேரும் சமாதானமாயிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து பேசும்போது ஜாய் ஈத்தன் கிட்ட தெளிவா சொல்றாங்க, இங்க பாரு ஈத்தன், நான் உன்னை லவ் பண்றேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், ஆனா அதை விட நான் என்ன லவ் பண்றேன், நான் சின்ன வயசுல இருந்து என்ன ஆகணும்னு நினைச்ச விஷயத்த நான் பண்ண முடிஞ்சும் அதை பண்ணாம விட்டுட்டேன்னா நான் வாழ்ந்ததுக்கே ஒரு அர்த்தம் இல்லாம போயிடும், நான் கண்டிப்பா உனக்காக வருவேன் ஈத்தன்ட்டு சொல்றாங்க. அதுக்கு ஈத்தன், என்னடி பசங்க சொல்ற டைலாக்லாம் நீ சொல்ற, ஏன்டா டேய், பசங்க மட்டும்தான் எப்பவுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அதெல்லாம் போயிட்டு வருவீங்களா, ஏன் ஒரு சேஞ்சுக்கு நாங்கள் போகக்கூடாதா, இந்த வாட்டி நான் போயிட்டு என்னோட ஆசையெல்லாம் நிறைவேற்றிட்டு நல்லா காசுலாம் சம்பாரிச்சுட்டு உன்னை பார்க்க கண்டிப்பாக வரேன்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜாய் அவங்க வேலை பார்த்த வீட்டில் வந்து அவங்க ஓனர் அம்மாக்கெல்லாம் ஒரு குட் பை சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கும் அந்த பாட்டிக்கும் ஒரு குட் பை சொல்லிட்டு கிளம்புறாங்க. அன்னைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹாங்காங்கில் இருக்கிற எல்லா பிளேஸையும் இன்னும் ஒரு முறை ஜாலியாக சுற்றிட்டு அன்னைக்கு நைட் ஏர்போர்ட்டுக்கு வராங்க. ஸோ இங்கே அவங்க ஃப்ளைட்டில் ஏறி கிளம்பும் போது ஈத்தன் அவங்க வீட்டு மேல ஜாய் இஸ் ஹியர்ன்ட்டு எழுதுனாங்க இல்லையா, அங்க அவங்க திரும்பி இங்க வரும்போது அவங்களுக்காக மேரேஜுக்கு தரலாம்ட்டு வாங்கி வச்சிருந்த ரிங்கையும் பாக்குறாரு, அப்படியே மேல அவங்க போற ஃபிளைட்டையும் பாக்குறாரு, அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஜாய் அவங்களோட லைஃப் மூலியமா நம்ம எல்லாருக்கும் செல்ஃப் லவ் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்ன்றத சொல்லியிருக்காங்க. ஐ ஹோப் யூ கைஸ் லைக் தி ஸ்டோரி. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸ்டே சேஃப் அண்ட் டேக் கேர். பாய்.